நான் ஏன் இந்த வீடியோவை ஒரு பிரிட்ஜ் மேலே நின்று ஸ்டார்ட் பண்ணுறேன் தெரியுங்களா? நம்ம ஒரு நல்ல இடம் வாங்கணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஏரியா வேற லெவலில் டெவலப் ஆகும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்ல இருக்கிற முக்கியமான ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் மேலே தான் இருக்கிறோம். வாங்க, அப்படி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கூட்டு போக போறேன். உடனே வீடு கட்டலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்ல உண்மையிலேயே லோ பட்ஜெட்ல லேண்டு சேல் பண்றாங்க. வாங்க போய் பார்க்கலாம். நீங்க கேள்வி கேட்கணுன்ற இந்த கேள்வி கேட்குறீங்க. சிபிஆர் ரோடுக்கு வெரி நியர்பையா இருக்கு. மகேந்திரா சிட்டி பக்கத்தாவிலே நம்ம சைட் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பக்கத்தாவிலே நம்ம சைட் இருக்கு. இல்லை நம்மளுடைய காம்பவுண்டுக்கு பக்கத்தாவிலே வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணா பாருங்க. ஆனால் இன்னும் வித்தின் மந்த்துக்குள்ள இது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடும். அந்த அளவுக்கு இது அருமையான சைட்டு. வித்தின் 5 இயர்ஸில் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எல்லா வசதியும் இருக்கு. 3 பக்கம் கோல்டன் ட்ரையாங்கிள் ஏரியானா ஒரு முக்கோண வடிவத்தில் உள்ள ஒரு பகுதியை நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து ஒரு 6 to 7 lakhs ஒரு பர்சன் வச்சிருந்தாலே அவரால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். கேப் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து சைட்டை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே சொன்னால் போகிறோம். இங்கே நம்ம கிரவுண்ட் ரோட்லாம் நல்லா இருக்குமா? நான் தெரியல. நல்லா இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த ரூட்ல பஸ் எல்லாம் உங்களுக்கு போகுமா? பஸ் எல்லாம் போகுது. நாமளும் நிறைய லேஅவுட் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். நிறைய லேஅவுட்டு லேண்டு விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு. எங்க இடம் வாங்குறது எனக்கு கண்டிப்பா தெரியவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்றேன். இடம் வாங்குறவங்க, அதுவும் குறிப்பா ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கோல்டன் ட்ரையாங்கிள் ஸ்பாட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க லேண்ட் இன்வெஸ்ட் பண்றதுல. அந்த விஷயத்தை பத்தியும் அப்படி ஒரு ஸ்பாட்ல இருக்கிற இந்த லேஅவுட் பத்தியும் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்றாதீங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்றீங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெய். சின்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ப்ராப்பர்ட்டி தெரியுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி தெரியுங்கிறத கமெண்ட்ல பின் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா growth bait டெவலப்பர்ஸோடைய ஸ்டெர்லிங் விடோஸ்ன்ற ஒரு புது கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கிறவங்க. புது லேஅவுட், ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன இன்ட்ரோல சொன்ன சொல்யூஷன் நான் முதல்ல சொல்லிடுறேன். எந்த லொக்கேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கனாலும் சரி, அங்கே இந்த விஷயம் இருக்கணுங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப்மெண்ட் இருக்கணும். ரெண்டாவது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கோர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும். அதாவது வந்து ஐடி கார்டர்ஸும் டெவலப் ஆகிட்டே இருக்கணும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் பூம் ஆகிட்டே இருக்கணும். அந்த லொக்கேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அழகாக நீங்கள் வீடு கட்டி நீங்களும் குடி வரலாம் உடனே. அதே மாதிரி வீடு கட்டி வாடகை விட்டு ரெண்டல் இன்கமும் பார்க்கலாங்க. அப்படி ஒரு லொக்கேஷன் தான் இந்த லொக்கேஷன். நாங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றுமே கிடையாது. மும்முனையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த இடத்த சுற்றி சென்ட்ரல் பாயிண்ட்டில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. ஆக்சுவலி இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோடு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட முதுகெலும்புன்னு சொல்லுவோம் அந்த ரூட்டை. ஓகேங்களா, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ரூட். அந்த ஜிஎஸ்டி ரோட்ல சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 5 minutes டிரைவ் டைம்ல இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ரீச் பண்ணிடலாங்க. ஜிஎஸ்டியில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுவும் இந்த லொக்கேஷன் நம்மளே நிறைய வீடியோ போட்டிருப்போம். கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே லோ ப்ரைஸ் தான் இவங்க கோட் பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. லான்ச்சிங் ஆஃபர் தான் இந்த ப்ரைஸும் கொடுக்குறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. அப்போ தான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன தெரியுங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு மும்முனையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த இடம் டெவலப் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே லேண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ இருந்துக்கிட்டே இருக்கும். நேற்றும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் அதோடைய டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோ ஐடி கார்டர் கரெக்டாக வந்து நம்ம இருக்கிற சைட்டில் இருந்து ஒரு 10 minutes ரேடியஸ்லேயே இருக்குங்க. அண்ட் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஐடி கார்டர். அது மட்டும் இல்லை, அண்ட் மறைமலை நகர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. நான் சொன்ன அந்த 2 கோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் இந்த லொக்கேஷன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியா. இப்போ அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து நான் செட்டில் ஆகணுங்க, ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் இடம் தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக லேண்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சைடில் சொல்லிட்டேன் இல்லையா, இன்னொரு சைடில் சொல்கிறேன். இன்னொரு சைடில் இருக்கிறது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரகடம் ரோடு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரகடம் ரோடு மட்டும் கிடையாது. இந்த இடத்துல சிபிஆர்ஆர் ரோடு, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 5 minutes தாங்க. சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். கரெக்டாக நம்ம மகாபலிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காட்டுப்பள்ளி போர்ட் வரைக்கும் வந்து அந்த ரோடு போகுதுங்க. அந்த ரோடு நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes ரீச் பண்ணிடலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இப்படி ஒரு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் முன்னாடி சொன்னேன் அந்த ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஒரகடம் காரிடரு நமக்கு தெரிஞ்ச நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. எமகா, ராயல் என்ஃபீல்ட்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல்
3வது டைட்டில் பார்க் உரகடம் பக்கத்தில் தாங்க வரப்போகுது. ஸோ யோசிச்சு பாருங்க, அதுவுமே அதாவது அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ரேடியஸ்க்குள்ளேயே இந்த லே அவுட் இருக்குது. ஸோ அந்த சைடில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பக்கத்தில் சிட்டி கனெக்டிவிட்டி நல்லா இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ஹைவே, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நாம் ரீச் பண்ணிடலாம். இங்கேருந்து இந்த லே அவுட் இருக்குல்ல, இந்த லே அவுட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பஸ்ஸு போகிற ரோடுங்க, அந்த ரோடு கனெக்டிவிட்டி ரோடு இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற லொக்கேஷனில், அதை தான் நான் வந்து இனிஷியலாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஓகேங்களா, கோல்டன் ட்ரையாங்கல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், எல்லா சைட்லையுமே டெவலப்மெண்ட் இருக்குது, எல்லா சைடுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, எல்லா சைட்லேயுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரோட் பேஸ் நல்லா இருக்குது அப்படின்னாலே அந்த ஏரியா வேறு லெவலில் டெவலப் ஆகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு லொக்கேஷனில் லேண்ட் வாங்க போகிறீங்க. ஏன்னா அடுத்த காம்பவுண்ட்லேயே வீடு இருக்குது, பக்கத்துலேயே அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அப்படி ஒரு லொக்கேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு லேண்டோட அப்ரிசியேஷன் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அடிஷ்னலாக சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 5 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. ஸோ எந்த லொக்கேஷன் நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் ஜஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸ் ரேடியஸில் நீங்கள் ரிலாக்ஸாக இங்கேருந்து போயிட்டு வரலாம். இன்னுமே யதார்த்தமாக சொல்லணும்னு நினச்சிக்கோங்க, கண்ணுக்கு எதிர்க்க காட்டுறோம் பாருங்கள், அப்பார்ட்மெண்ட் கட்டி வசிச்சுட்டு இருக்கிறாங்க அண்ட் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு லொக்கேஷனில் இண்டிவிஜுவல் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அப்ரிசியேஷன் வேல்யூ எப்படி இருக்கும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு 10 மினிட்ஸ் ரேடியஸ்லேயே ஸ்கூல்ஸ் நமக்கு இருக்குது. பக்கத்துலேயே கலைமகள் கல்வி நிலையம் இருக்குது, சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஜேஆர்கே குளோபல் ஸ்கூல்லாம் பக்கத்தில் இருக்குங்க. அண்ட் காலேஜஸுமே வந்து ஈஸி ஆக்சசபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்ச எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸு, வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க. நல்ல லொக்கேஷனு. குரோத்வே டெவலப்டுடைய இந்த ஸ்டெர்லிங் மெடோஸ் லிமிட்டட் பிளாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தாங்க இது. அதுவும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இது. சுற்றி காம்பவுண்ட் வால் ப்ராப்பராக போட்டிருக்கிறாங்க, என்ட்ரன்ஸில் பெரிய ஆர்ச் கொடுத்துருக்குறாங்க. ரோட்ஸ் எல்லாமே வைடர் ரோட்ஸ், ரோட்லாம் ரொம்ப முக்கியங்க. 30 அடி ரோடு 24 அடி ரோடு தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு வந்து பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் வாங்கணுன்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை சீக்கிரமாகவே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்னர் பிளாட்ஸு அவைலபிளாக இருக்குது சேல்ஸுக்கு. அண்ட் நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கார்னர் பிளாட் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க, இங்கே பிளாட் அவைலபிளாக இருக்குங்க. சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு நீட்டாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பிளாட்டையும் பக்காவாக மார்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 935 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே பிளாட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ பிடிச்ச மாதிரி நீங்கள் பிளாட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் ஃபேஸிங்கில் ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்பளோட ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. 80% வரையும் வந்து பார்த்திங்கன்னா லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. அண்ட் நம்மக்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது உங்கள் சார்பாக. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட குரோத்வே டெவலப்ஸோடைய ஒன் ஆஃப் த டைரக்டர் கூட இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு. ஒரு உங்கள் பேர் ப்ளஸ் உங்கள் என் பேர் வினோத்குமார் சார். நான் குரோத்வே டெவலப்பர்ஸ் ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஸ் வந்து மொத்தமே 40 பிளாட்ஸ் தான். இப்போ ஒரு 1 வீக் பிஃபோர் தான் நம்ம லான்ச் பண்ணோம். ஓகே சார். 1 வீக் 3 வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளாட்ஸ் சோல்ட் ஆயிடுச்சு சார். 1 வீக்லேயே 10 பிளாட் வித்துச்சிங்களா சார்? 100% சார். இதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டியதில்லை. நீங்கள் கேள்வி கேட்கணுன்ட்டு இந்த கேள்வி கேட்குறீங்க, அப்படிலாம் கிடையாது. நான் ரியலாக சொல்கிறேன், 10 பிளாட்ஸ் வந்து வித்தின் வீக்லேயே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஏரியா அந்த மாதிரி ஏரியா சார். உங்களுக்கே தெரியும், எல்லாமே சிபிஆர் ரோடுக்கு வெரி நியர்பையாக இருக்குது. மகேந்திரா சிட்டி பக்கத்தாவிலே நம்ம சைட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பக்கத்தாவிலே நம்ம சைட் இருக்குது. ஸோ ஒரு சைட்டு வந்து டெவலப் ஆகிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, மெயினாக வந்து போக்குவரத்து வசதி வந்து மெயினாக இருக்கணும். அது வந்து நம்ம சைட்டில் இருக்குது. அது இல்லாமல் பக்கத்தாப்பிலே நீங்கள் பார்க்குறீங்க ரெசிடென்ஷியல் ஏரியா. அது நம்மளுடைய காம்பவுண்டுக்கு பக்கத்தாப்பிலே வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இந்த சைட்டு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு. ஸோ ஏன் சோல்ட் அவுட் ஆகாது ஒரு வித்தின் வீக்கில்? நீங்கள் வேணா பாருங்கள். ஆனால் இன்னும் வித்தின் மந்த்துக்குள்ளே இது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடும். அந்த அளவுக்கு இது அருமையான சைட்டு சார். சென்னையிலே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டிங்கிற வச்சு நான் சொல்ல வரல. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வெரி ஒர்த்தபிள் ப்ராப்பர்ட்டி. வித்தின் 5 இயர்ஸில் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எல்லா வசதியும் இருக்குது, எல்லா அம்யூனிட்டிஸுமே இதில் இருக்குது. அதனால தான் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் அந்த கான்செப்ட் கரெக்டுங்களா? அது 100% சார். நீங்கள் சொல்ல இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் ஏரியாவில் நம்ம சைட்டு மிடில் இருக்குது.
3 பக்கம் கோல்டன் ட்ரையாங்கிள் ஏரியானா ஒரு முக்கோண வடிவத்தில் உள்ள ஒரு பகுதியை நம்ம சொல்கிறோம். அந்த படிவில் நம்ம சைட்டுக்கு சுற்றிலுமே இந்த மாதிரி வசதி இருக்கிற வசதி நம்ம கோல்டன் ட்ரையாங்கிள் ஏரியாவில் நம்ம சைட் இருக்குங்கிறது நம்ம சொல்கிறோம். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு என்ன கோட் பண்ணுறீங்க சார்? சார் இப்போ லான்ச்சிங்க்கு நம்ம பண்ணுற வசதி நம்ம ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ 2950க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பிளாட்ஸ்லாம் வந்து ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா ஆகும் சார். மற்றபடி எல்லா பிளாட்ஸுமே 2950 என்ன ரேட் ஓப்பனாக சொல்லிடுறீங்க? ஆமாம் சார், அதில் ஒன்றும் மறைக்கிறது ஒன்றும் விஷயம் இல்லை. இது டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு பிளாட்ஸ். பேங்க் லோன் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேங்க் லோன் 80% பேங்க் லோன் சப்போர்ட் பண்ணுறோம் சார். கையில் முன்பணம் எவ்வளோ சார்? ஆக்சுவலாக வந்து ஒரு 6 to 7 lakhs ஒரு பர்சன் வச்சிருந்தாலே அவரால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் சார். பேங்க் லோன் போனால் ஈஸியாகவே உங்களுக்கு ப்ரூவ் ஆகிடும், அதனால ஈஸியாக வாங்க. ஃபேமிலியோட வரவங்களுக்கு கேப் ப்ரொவைட் பண்ணி 100% சார். நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த பிளாட்டை வந்து பார்த்து டிசைட் பண்ணணும்னு தான் நாங்கள் விரும்புவோம். ஏன்னா இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் அது வேறு மாதிரி அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, உங்களுடைய ஃபாதர் ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சைட்டுக்கு பார்த்து எல்லாருடைய அப்பீரியன்ஸும் ஒப்பீனியனையும் நம்ம கேட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ இது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால் நாங்கள் வந்து கேப் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து சைட்டை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே சொன்னால் போகிறோம். ஒன்லி இந்த ஓகே சொல்லி புக்கிங் அமௌண்ட் ஒன்லி 50,000 rupees தான். ஓகே சார், சூப்பர் சார். சார் தேங்க்யூ, இவ்வளோ விஷயங்கள் ஷேர் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே எண்ட் டு எண்ட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருவீங்களா? 100% சார். இது எங்களுடைய கடமை சார். நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் பண்ணாதான் அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் கூட வாங்குவீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட எங்களுடைய சேவை வந்து முடிஞ்சு போகிறது கிடையாது. இது கண்டினியூ ஆகும் எப்போது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆனால் ஒன்றும் இல்லை, நமக்கு ஆப்போசிட்டில் லேஅவுட்டில் அது வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் தான். இங்கே நம்ம கிரவுண்ட் ரோட்லாம் நல்லா இருக்குமா? நான் தெரியல. நல்லா இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த ரூட்ல பஸ் எல்லாம் உங்களுக்கு போகுமா? பஸ் இதெல்லாம் போகுது. ஓகே, இன்னொரு ஃபைனல் ஒரு கொஸ்டின், மழை பெஞ்சா இங்கே தண்ணிலாம் நிற்குமாண்ணா? தண்ணிலாம் எதுவும் வராது. தண்ணிலாம் எதுவும் வராது. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பிஸியான டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றிண்ணா. வரேண்ணா.